வாட்ஸ்அப் மாமா இது எந்த நாள் கதைனாக்கா, வாரத்திலேயே நான் ரொம்ப அதிகமாக ஆர்வமாக வெயிட் பண்ணுற நாள். அது என்ன நாள்னாக்கா சண்டே. நீங்கள் யோசிக்கலாம், ஏன்னா சண்டேனா பார்ட்டியா ப்ரோன்ட்டு. இல்லை, சண்டேஸ் ஆர் ஆல்வேஸ் டெடிகேட்டட் டு காட். சத்தியமாக சண்டேஸ் ஆர் பிளஸ் சண்டே. கத்தால ஏஞ்சிருந்தோம், சர்ச்சுக்கு வேறு மாதிரி ரெடி ஆகிட்டு ஒரு ஆம்லெட் சாப்பிட்டு சர்ச்சுக்கு போயிட்ட பிறகு தான் ஞாபகம் வருது சண்டே ஸ்கூல் ஸ்நாக்ஸ் மறந்துட்டேன்ட்டு. சரி, பாதிலேயே வந்துட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு திருப்பியும் சர்ச்சில் உட்காந்து மெசேஜை கேட்டுருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் செகண்ட் அக்காவுக்கு பையன் குழந்தை பிறந்திருந்தா இல்லையா, ஸோ அவனுக்கு இன்னைக்கு பேர் வச்சுருந்தாங்க. என்ன பேர்னா குஷியாகிடுவீங்க, ஜேசன் சஞ்சயா. எங்கள் மாமா ரொம்ப பெரிய விஜய் ஃபேனு. அதுக்குன்னு இந்த மாதிரியா கைஸ், இந்த மொட்டை பாருங்களேன், ஆல்ரெடி ஜுரம், இதில் இன்னொரு குட்டி வேறு ரெடி ஆயிடுச்சு. சத்தியமாக ஹெவி அமுக்கெல்லாம் பண்ணுறானுங்க கைஸ் சர்ச்சில். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் அக்கௌண்டிங் வேலை இருந்துச்சு, கணக்கு புள்ள மாதிரி எல்லா கணக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக நம்ம சர்ச்சுக்கு ஒரு கெஸ்ட்டு வராரு. இந்த வாட்டி வரும்போது என்ன பண்ணிட்டாருனாக்கா, அவரோட துணியை கழட்டிட்டு எத்தனை போக மறக்காமல் விட்டு போயிட்டார். சர்ச்சே அலறிச்சு, ஐயோ இந்த மாதிரி கெஸ்ட்டாக ஏன் எங்களுக்கு சொல்ல நீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுன்னா முட்டையோ சிக்கனை சாப்பிட்டு எங்கள் அப்பா ஒரு கால் என்னான்னு பார்த்தாக்கா, வாடா நாளைக்கு கல்றேன், நாளைக்கு கல்றி பெயிண்ட் அடிக்கணுன்னாரு. நம்ம ஒரு மாதிரி ட்ராயர் இல்லையா, ஸோ அதனாலேயே அங்கே போயிட்டு இங்கே பாருங்களேன், நான் அச்ச கலரு அம்மாஸ் பேக்கரியில் கலர் கேக் மாதிரி இல்லையா, கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க கைஸ். ஐஸ் கேண்டி மாதிரி இருந்துச்சு. எங்கள் அப்பாவை அவ்வளோ நேரம் கேலி பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் அடிச்சுட்டு நம்மளோட டே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தா சக்குன்னு கால் என்னன்னாக்கா, நம்ம அங்கிள்து பர்த்டே இன்றைக்கி. இவர் நடக்கும் போது ஒண்டி அந்த டான் பிஜிஎம் போட்டு கேளுங்க, சக்கதாக இருக்கும். அண்ட் ஒரு லைக்